பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா 60 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சாலமோ கட்டின தேவாலயம் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட போது ஆசாரியர்கள் கூட நின்று ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவர்களால் கூட நிற்க முடியாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை அவ்வளவு பெரியது. தேவ பிள்ளையே, பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை விடுவிக்காம போய்கொண்டிருந்தார். மோசைய கர்த்தர் எழுப்புகிறார். அங்கே மோசே பல முறை பார்வோனை எச்சரிக்கிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் அங்கே கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே கர்த்தர் 10 வாதைகளினால் பார்வோனையும் அவன் கூட்டத்தையும் வாதிக்கிறார். எனினும் 10வது வாதையின் போது, அதாவது தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படுகிறது. எகிப்தியருக்கும் அவனுடைய எல்லா கூட்டத்துக்கும் தலை ஈற்றுகள் அனைத்தும், மனிதர் முதல் மிருகங்கள் வரை எல்லா தலையீற்று அனைத்தும் அங்கே மாண்டு போகிறது. இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்களை பார்வோன் அங்கிருந்து துரத்தி அடிக்கிறான். நீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலையிலே பொல்லாத பிசாசானவன் பலதரப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து இருதயங்களை கடினப்படுத்தி நம்மை முன்னேற விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அந்த கிரியைகள் கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது அவைகளால் நிற்க முடியாத, அவைகள் அழிந்து போம். இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து போம். கர்த்தருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் எங்கே உண்டோ, கர்த்தருடைய வல்லமை எங்கே உண்டோ, கர்த்தருடைய மகிமை எங்கே உண்டோ, அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடுதலையை நிச்சயமாய் கட்டளையிடுவார். இப்பொழுது முன்னே செங்கடல், அவர்கள் போகிற வழியிலே, இஸ்ரவேல் மக்கள் போகிற வழியிலே முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. பார்வோனுடைய இருதயம் திரும்பவும் கடினப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல செங்கடல்லே வழியை உண்டு பண்ணி பார்வோனின் சேனையையும் பார்வோனையும் அந்த செங்கடல்லே மாண்டு போகும் முற்றிலுமாய் ஒரு டெலிவரன்ஸை இஸ்ரவேல் மக்கள் அனுபவிக்கின்றனர். கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்படும் பொருட்டாய். எனவே விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க பண்ணும்படியாய், விசுவாசத்தை பெருகும்படியாய், விசுவாசத்திலே நம்ம வேரூன்றி நிற்கும்படியாய் ஆண்டவரிடத்துல கேட்போம். தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறபடியால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவார், நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். நம்முடைய சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். God bless you all. Bye bye.